நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன சாட்டர்டே திடீர்னு எனக்கு ரொம்ப மயக்கம், தலைவலி, கீழே விழுற மாதிரி ஆகிட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். சுகர் அன்கண்ட்ரோல் 500 600 இருந்தது. அப்புறமா சண்டே ப்ரேயர் பண்ணிக்க சொல்லி பாஸ்டர் எல்லாருக்கும் சொல்லிடணும். பாஸ்டர் எல்லாம் எனக்கு ப்ரே பண்ணாங்க. இந்த ஃப்ரைடேவே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. கண்ணில் ப்ராப்ளம், அப்புறம் சுகர் அன்கண்ட்ரோலாக இருக்குன்னு அதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. மற்றபடி கர்த்தர் என்னை பெரிய கிருபையினால் என்னை உயிர் வாழ வச்சிட்ருக்காரு. என் ஜீவனை திருப்பி திருப்பி கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. நான் நன்றியுள்ள பிள்ளையாக கர்த்தருக்கு என்னாலும் சாட்சியாக இருக்கணும். நான் என் குடும்பத்துக்கு நான் சாட்சியாக இருக்கணும். என்னை கர்த்தர் மேல்மேலும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். என் ஜீவனை காத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை இக்கட்டிலேருந்து என்னை காத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையாக நான் இருப்பேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகம். நான் ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். என்னைக்கு வந்தேன்? மண்டேயா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அந்த யூனிஃபார்ம் போட்டு கையில் நோமாட். இன்றைக்கி நேராக பார்க்குறது ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் நான் யாரோ நினச்சேன். ஆண்டு உண்மையாகவே தம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கம் உள்ளவராய். ஆமென். நம்ம நல்ல சுகபலத்தோடு நம்மை நடத்துகிறார். கேட்டுக்கொண்டபடி ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். கண்ணை மூடி. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், தடைகளை மாற்றி போடும். ஒரு வார்த்தை எங்கேயாகில் ஒரு இடத்துல நிச்சயமாய் தொடுவதற்கு, எங்களோடு இடைப்படுவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் காலங்காலமாய் யுகம் யுகமாய் அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு விரோதமாய் எங்கள் இருதயம் மூடப்படாதபடி ஆமேன் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லணும். ஆலயத்துக்குள்ளே உற்சாகமாக சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. காதில் விடலை. அல்லேலூயா. பிரதர்ஸ் இவ்வளோ பேருக்கும் சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாக 7வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாத வாக்குத்தத்தம் 2 நாளாகமம் 2 கிரானிக்கல்ஸ் ஆமென் 6ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் பாருங்க. அவன் சொன்னது, ஆமென், அவன் சொன்னது வசனத்தை அப்படியே நீங்கள் பார்க்கும்போது அவன்னா யாரு? சாலமன். 1ஆம் வசனத்தை வாசிக்கிற சாலமன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். சாலமன் சொல்கிறாரு, முந்தைய ராஜாவாகிய என் அப்பா தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், இது நான் கட்டினது, என் அப்பாவே கட்டினார். நான் சொல்லுவேன், எங்கள் வீடு பெங்களூரில் கட்டும்போது இருந்தார். இடம்லாம் வாங்கும்போது தெரியும், கட்டும்போது இருந்தார். அப்புறம் இறந்துட்டார். கிரகப்பிரவேசப்போ உள்ளே அவர் வரல, நுழையில. அதை நான் யோசிப்பேன். அதுபோல் வசனம் சொல்லுது, அவர் வாக்கினால் என்ன சொன்னாரோ அதை கையினால் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென். இந்த கையை அவர் செய்கிற நினைத்ததை ஒருவனை தடை செய்ய முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு அலையிலையா வரமாட்டேங்க, அப்படியே உம்முன்னு உட்காந்துருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. உங்கள் மேலே அன்பு காட்டும் திட்டம் எனக்கு உரிமை இருக்குது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஜான்ஸ் தலையார் நானும் திட்டுவேன்ற மாதிரி தலையாட்டு. சரி, அதுக்கு உரிமை இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். உண்மை நல்லா சொன்னால் தானே முடியும் பிரதர். ஒரு அலையிலையா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அவ்வளோ சோர்வு தெரியல? கர்த்தர் நல்லவர். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவருடைய கரங்கள் ஆமேன் ஆயத்தமாக இருக்கிறது. தம்முடைய கரத்தால் நிறைவேற்றுவார். அவர் கையை முடக்கிட்டு தள்ளிட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது. ஆமென். அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் அற்புதம் ஒன்று கிடையாது. நிச்சயமாய் செய்வார். சின்ன உதாரணம் பாருங்க. நம்மெல்லாம் வெவ்வேறு மதம், வெவ்வேறு பேக்ரவுண்டில் பிறந்த வளர்ந்தோம். நம்ம ஏசப்பாட்ட போகக்கூடாதபடி சத்துரு எவ்வளோ முயற்சி எடுப்பானோ அவ்வளோ எடுப்பான். பைபிளில் தான் சொல்லுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் ஏசப்பா எக்ஸ்ட்ரீம் தான் ஜீவனையே கொடுத்தார், உயிரையே கொடுத்தார். இதுக்கு மேலே ஒரு பலி கிடையாது. அவே என் ரத்தம், என் சரீரம், அதன் மூலமாக புதிதான ஒரு மார்க்கத்தை நான் உண்டு பண்ணுகிறேன்னு எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆமாம். இந்த உடம்பு 2ஆக பிளக்கப்பட்டு அதன் வழியாக
புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். படைத்த தேவனுக்கு நமக்கும் இடையில் இருந்ததான பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி போட தானே மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். நான் போனப்போ ஆப்தமாலஜிஸ்டாக கண் டாக்டர் வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துருந்தாங்க. பார்க்கும்போது நான் யோசித்தேன், எவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஒவ்வொரு டாக்டருங்க, நர்ஸுங்க எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆமாம், இந்த கேஸை ஸ்பெஷலாக பார்க்கணும். சில சளிப்போடு வருவாங்க, வீட்டில் பிரச்சனையோடு வருவாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க, டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இவன் கரெக்டாக கேட்குறாங்க, கீழே கூட்டிகிட்டு வந்துடுங்க, செக் பண்ணணும் இன்னொரு கண்ணு. ரொம்ப சந்தோஷமாக அது ஜெபமும் ஒரு ப்ளசண்ட்டாக, ஒரு ஹோப்ஃபுல்லாக, நம்பிக்கை உள்ளதாக இருந்தது. ஒரு ஆமேன். அவை போன வாரம் பூரா நிறைய இடங்கள் நான் போனேன். எங்கெங்கே ஜெபம் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்திருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாகவே அது பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை நடத்துவார். என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அப்போது அந்த நிறைவேற்றுகிற தேவன் மேலே நம்முடைய வாஞ்சை இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைவேற்றுகிற தேவன் மேல் உங்கள் வாஞ்சை இருக்க வேண்டும். சாலமோன் சொல்கிறார் இதை, என் தகப்பனாகிய தாவீதுக்கு ஆமென் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றினார். ஆமென். நிறைவேற்றினார், நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒன்றும் தாமதிப்பதில்லை. ஆமென். 3 ஆன்சர் தான். 1 எஸ், உடனே கொடுப்பார். கடந்த வாரமும் ஒரு ஜெபம் பண்ணோம், அடுத்த நாளே பதில் என் காதுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக புதுசாக வரவங்க. சில பதில் இல்லைன்னு வரும், அது நம்மளே மறந்துடுவோம் நாட்கள் போக போக. சிலது வெயிட்டுன்னு சொல்லுவார், காத்திரு. அந்த காத்திருக்கிற நாட்களில் அழகாக நம்மளை நடத்துவார். நான் கண்டுபிடிச்சாதான் ஒரு ஆமேன்னு நானும் இல்லை, பைபிளோட ஃபார்முலாவே அதான். அழகாக நடத்துவார். அவர் பெரிய ஊழியம், பெரிய அளவில் தான் ஆசீர்வாதம் பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஆனால் சின்னதுலேருந்து இப்போ நடந்து வரும்போது சில நேரங்களில் என்னோடு கூட இருக்கிற ஆட்களையே சில காமிப்பார். பாரு அவ்வளோ பெருசாக அங்கே நடத்துகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் விசாரிம்பார். விசாரித்தா அது ஏற்கனவே யாரும் ஆரம்பித்தது, திருமணம் ஆனதுனால அங்கே போய் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவது, விட்டுட்டு போனாங்க, இப்படி தான் இருக்கும். அப்போ அதில் ஒரு திருப்தியை தருவார். பாரு நீ உன் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமே. அப்போ இன்னும் பெரிய அளவில் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமே. அப்போ அதுவரை நீ பக்குவப்படு, அதுவரை நடத்து. அதுக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே? யூ வில் நெவர் பாரோ, நீ கடன் வாங்க மாட்டாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ சோர்ந்து போக மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்பப்போ ஜெபிக்கிற ஜெபம் கேட்குறாரா இல்லையா அப்படின்லாம் பிசாசு வந்துட்டு சொல்லுவான். ஊழியத்தில் சோர்வடைச்சுவான். இல்லை கேட்குறேன் அப்படிங்கிற அடையாளங்களை ஜனங்கள் மூலமாக காமிப்பார். சோர்ந்து போகாமல் நடத்துவார். ஒரு ஆமென். இதெல்லாம் நடத்தும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, அதை நோக்கி நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. டிலே இஸ் நாட் டினையல். நான் எப்போதுமே சொல்லுவேன், தாமதங்கள் மறுப்பு அல்ல, தாமதங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஒரு அலிலிய சொல்லுங்க. இந்த சாலமோன் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிற சாலமோன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜாக்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் என்று சொல்வதை விட அவன் செய்தது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. ஆமென். 8ஆம் அதிகாரம் பாருங்க. அதில் இந்த சாலமோன் செய்கிற காரியம் 5ஆம் வசனம் பாரு. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவது பழைய ஏற்பாட்டில் பலிகள், சாக்ரிஃபைசஸ் இல்லையா? நீங்கள் பழைய ஏற்பாடு படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க படிங்க தயவுசெய்து. காலையில் பழைய ஏற்பாடு, இரவில் புதிய ஏற்பாடு. இல்லை காலையில் புதிய ஏற்பாடு, இரவில் பழைய ஏற்பாடு. பைபிள் படிச்சிட்டோன்னு இருக்க வேண்டாம். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நிறைய படித்து நிறைய வசனம் தெரிஞ்சாலும் படிக்காமல் இருந்தால் அதனுடைய ஒரு ஆசீர்வாத குறைவு, நமக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத நான் பார்த்துருக்கிறேன். பிரசங்கத்தில் தடுமாறுகிறது பார்த்துருக்கிறேன். அவே வசனங்களை நீங்கள் கூடுமானவரை வாசிக்கணும். பிசாசு எப்படி தந்திரமாக சொல்லுவான், சாலமோன்களே தெரியுமே அவனுடைய நிறைய பேரை கல்யாணம் பண்ணியிருந்தான், அப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் இல்லை. நீ ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது ஒவ்வொரு கோணத்தில் கர்த்தர் பேசுவார், ஒவ்வொரு ஆங்கிளில் நிச்சயமாக பேசுவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பலிகள், சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவர்த்தி பலி நிறைய இருக்குது. இதெல்லாம் பலிகள்.
சாலமோன் கர்த்தரை குளிர பண்ணும்படி இங்க சொல்லப்பட்டிருக்கு, எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத இன்நியூமரபிள் ஆஃபரிங் சாக்ரிஃபைசஸ் he offered to the almighty God. ஆண்டவருக்காக அவன் எல்லா பலிகளை செலுத்துகிறான். அப்படியே கீழே பாருங்க, இப்போ அந்த பலிகள் செலுத்தினதுக்கு அப்புறம் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் அதுக்குள்ள இருந்தார். அவருடைய பிரசனம் அதுல இருந்தது. அதான் ஆலயம் மாதிரி அன்றைக்கு நடமாடும் அந்த ஆசாரிப்பு கூடார் உடன்படிக்கை பெட்டி. அடுத்து பாருங்க 7ஆம் வசனம், கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தாங்க 2 சட்டைகளை விரித்து தண்டுகளை மூடி இருந்தது. கீழே பாருங்க, அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கதான் இருக்கு. கீழே 9, அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குன்னு பாருங்க, கற்பலைகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அதற்காக அதை கனப்படுத்தும்படி பலிகள் செலுத்தினதுனாலே நடந்த காரியம் 10ஆம் வசனம், இவங்க அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு அழிலே சொல்லுங்களேன், ஆவிக்குரிய அர்த்தம். நான் திரும்ப உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க தேவனுக்கு பலிகளை செலுத்திட்டு ஆமீன், அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, அவர் வாசமாக இருக்கிற ஸ்தலத்தை நீங்கள் வாஞ்சித்து வரும்போது 2 முக்கியம். ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தணும். பலிகள் செலுத்தும்படி கர்த்தர் உங்களது எதிர்பார்க்கிறார் என்கிட்ட. அப்படி பலிகள் செலுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீங்கள் நானும் அவரை வாஞ்சித்து வந்து அவர் வாசமாய் இருக்கிற இடத்தை தேடி அவர் பிரசனத்தை வாஞ்சிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு மேகம் உங்களை மூடும். ஆமே, அது மகிமையின் மேகமாக இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை மூடின மேகம். புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்றான், உங்க சரீரத்தில் தீராத வியாதிகள் இருந்தால் கர்த்தர் சுகம் கொடுப்பதை பார்க்க முடியும். உண்மையை சொல்லுகிறேன், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நீ எதற்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை, யாரையும் தேட வேண்டியதில்லை. கர்த்தர் நிச்சயமாக, நான் திரும்ப சொல்ற 2 காரியம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை நீங்கள் செலுத்தி ஆமேன், அவர் வாசமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கற்பலகை வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை போல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய வார்த்தை, இவைகளை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, ஆசைப்படும் போது, அவைகள் தான் எனக்கு உணவு, அவைதான் எனக்கு முதலிடம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என் லைஃப்ல இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டால், நான் திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்றேன், மேகமானது ஆமேன் அன்றைக்கு ஆலயத்தை நிரப்பினது போல தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல. சில எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் சொல்கிறத ஒருவேளை செய்யக்கூடாதுன்னு இருந்தாலும் கர்த்தர் இவன் சொல்லிட்டானேன்னு செய்வார் போல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் அப்படி தான் நிறைய இடத்துல சொல்லுது. மோசே நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்ல, நீ போயிடுப்பா, ஜனங்க வணங்கா கழுது. அவன் ஜெபிக்கிறான், அவன் ஜெபிச்ச நிமித்தம் கர்த்தர் அவனுக்காக இறங்கி அற்புதம் பண்ணுறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் கூட பவுல், பேதுரு இவங்களாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல வரும், அவன் அதிகமாய் துக்கப்படாதபடி நான் அவனுக்கு ஆறுதல் செய்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அதே போல் மெலித்தா தீவில் போட்டு மாட்டிக்கும் போது பவுலுடைய வார்த்தைகளை கேட்காம பிரயாணத்தை தொடருவாங்க. பயங்கரமான சூறை காற்று, மரணம் தான். கப்பல் நங்கூரமிட்டு இட முடியாது, கீழ்ப்படியாதனாலே. ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாமே நாளைக்கு நீ அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும், உத்தரவு சொல்லணும், உன்னோடு கூட நான் இருந்து உன்னை நடத்துவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் ஜனங்க செய்ததற்காக ஜனங்களை அழித்திருக்கணும். ஆனால் கர்த்தர் ஒரு சவுல் நிமித்தம், பவுல் நிமித்தம் ஆமே கொண்டு போய் கரை ஒதுங்க படகை பத்திரமாய் தேவன் பாதுகாத்தார். அங்கே சொல்றாரு, பவுல் மூலமாக சொல்றாரு, பொருள் சேதம் உண்டாகுமே தவிர ஆமேன் ஜீவனுக்கு ஏதுவான சேதம் உண்டாகாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன்னு கொண்டு போறார். அவே இவன் வாஞ்சையோடு கூட பலிகளை செலுத்தினுடைய ஆசீர்வாதம் பாருங்க, ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமே 11ஆம் வசனம், ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. 2வது, ஊழியத்தின் மீதும் நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி ஆண்டவருக்காக செய்வதிலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஒரு அழிலையே சொல்லுங்களேன். உண்மையாகவே அது ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த நாட்டில் பார்க்குறேன், சின்ன சின்ன வேலைகள் செய்தவளை கூட எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் அந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். நான் பெங்களூர்லேருந்து வந்தப்போ என்னை திருச்சியில் போட்டாங்க. திருச்சியில் தான் என் சொந்த ஊருங்கவும், அங்கே ஒரு ஊழியர்கிட்ட சொல்லி, பெரிய சபை, உங்களுக்கு நான் ஒரு பாஸ்டர் அனுப்புகிற கூட வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு 2 நாள் அவர் வீட்டில் தங்கினேன். சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு மேலேயே எனக்கு இடம் கொடுத்தாரு பாஸ்டர். கீழேருந்து கூப்பிட்டாரு, செந்தில் காலைல 4 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நம்ம சர்ச்சுக்கு போகணும். நான் நைட்லாம் தூக்கம் இல்லை, ஷர்ட்லாம் எடுத்து வச்சு ரெடியாக குளிச்சு ரெடியாக இருக்கேன். காரில் கூட்டிகிட்டு போனார். போயிட்டு 5 மணிக்கு சர்வீஸ், மேடையில் ஏற்றி பெரிய ஸ்டேஜ் இப்போயும் இருக்குது, திருச்சி சிட்டி ஏஜி சர்ச்னு பெருசாக தான் ஏற்றி அவருக்கு உடன் ஊழியராக தான் அனுப்பினேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கையை பிடிச்சி தூக்கி
நமக்கு நல்ல ஊழியர்களை தருகிறார் ஆண்டவர்னு சொல்லி இன்னொரு சபை இருக்குது, மெயின் காட் கேட்டுன்னு. அதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. நான் படித்த ஸ்கூல் அங்கே தான். அங்கே உள்ள ஒரு சபை ராக் சிட்டி ஏஜி சர்ச், மலைக்கோட்டை. அங்கே அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிறதுனால ராக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜி சர்ச்சில் பாஸ்டாவே போட்டு அங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஆமே, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நிறைய ஆத்துமாக்கள் பாருங்கள். அதில் உள்ள ஒரு குடும்பம் தொடர்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் விக்டோரியான் இருக்கிற நிறைய குடும்பங்கள். அதில் ஒரு குடும்பம் இன்று வரை தொடர்ந்து ஆமேன் ஒரு ஐக்கியம். நேற்று கூட ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, போய் பார்த்துட்டு இருந்தேன் ஆவடியில். எதற்காக சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை நடத்தும் போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நீ சோர்ந்து போக அல்ல, நீ கெட்டு போக அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் தெரிந்து கொண்டார். இங்கே சாலமோன் அவ்வளவு பலிகளை செலுத்துகிறான். மகிமை கூடாரத்தை மூடும். 2வது ஊழியம் செய்கிற ஆசை நிற்கக்கூடாது. எப்படி அதான் சொல்ல வந்தேன். அந்த பையன் நேற்று அவன்கிட்ட சொன்னேன், அவன் பையன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா பால் கேனை கொண்டு வந்து இப்படி இறக்குவான், வெறும் உடம்பு லுங்கி கட்டிட்டு பெரிய பெரிய கேன், பால் வியாபாரி அவங்க இந்த ஏரியாவில் நல்ல வசதியாகும். அந்த பையன் பாருங்க, அன்றைக்கு என்னோட சேர்ந்து சின்ன ஸ்பீக்கர் தான், ஒயர் கனெக்ட் பண்ணுவான், தொடச்சி கொடுப்பான். இன்னைக்கு பாரு அந்த பையனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கார் ஒன்று வாங்கி அதையும் நிறைய பிஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு. அதில் காமிச்சான், நேற்றான் காமிச்சிட்டு 14th ஒரு ப்ரேயர் இருக்குது வரணும் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டான். நான் எதற்கு சொல்ல வருவேன், சின்ன ஊழியங்களை செய்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் திருச்சியில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, 3 பசங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. பொண்ணோட கதை. அந்த பொண்ணு என் கூட சண்டே ஸ்கூல்லாம் சின்ன பொண்ணு, ஊழியங்கள்லாம் செய்யும். இன்னைக்கு அவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியம் கூட செய்ய முடியாதபடிக்கு மகிமை மூடினது. ஆமேன். அப்போ அந்த பலிகள் ஆண்டவருக்கு ரொம்ப பெரியும். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 12 காரிருளில் வாசம் பண்ணும் என்று கர்த்தர் சொன்னாரே. 13 தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கு தங்கத்தக்க நிலையான ஸ்தானம் ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப இவனை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி. இவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை கனப்படுத்த எழுப்பி நிற்கிறாங்க. ஆனால் அவனுக்கும் அந்த கனத்தை தருகிறார். அது நான் சொல்ல, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் எனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் அதனால தான் சொல்றது, வளர்ந்து வர பிரதர்ஸ் எல்லாம் நான் தான் அடிக்கடி கூப்பிடுறது, குற்றமா சொல்லலை. நீங்களாம் இன்னும் கனப்படுத்தப்படணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நடத்துறீங்களா, சின்ன ஊழியம் பண்ணுறீங்களா, உங்களை கர்த்தர் கனப்படுத்த தான் விரும்புகிறார். ஏன், நீ அவருக்காக செய்றீங்க, ஊழியம் செய்றீங்க. ஆமை சாலமோனை பாரு எப்படி உயர்த்தினார். அவன் வாழ்க்கை வேற விதமா. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் செய்த அதான் நான் என்ன சொல்லி இந்த செய்தியை ஆரம்பிக்கல. நீங்கள் செய்த எந்த காரியமான கர்த்தர் மறந்து போக மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம் பாருங்க, பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காட்டியும் சமாதானத்தை உங்களை நடத்துவது ஒரு பெரிய சைன் உங்கள் வாழ்க்கையில், பெரிய அடையாளம். ஒரு நாள் வரும், நான் செய்வேன். ஆமே, அதுவரை காத்திருக்கணும். அதுவரை இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். இந்த சாலமோனுக்குள்ளே அந்த வாஞ்சை இருந்தது. ஆமே, பலிகள் செலுத்தணும். அதே 8ஆம் அதிகாரம் 62:63 பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரோ கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாக ராஜாவும் இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். 64 பலிகள் செலுத்த வேண்டிய இடத்துல இடம் கொள்ளாமல் போனதினாலே. 4வது வரி கொல்ல மாட்டாமல் சிறிதாக இருந்தபடினாலே. 6வது வரி பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி பலிகளை செலுத்தக்கூடாத இடத்துல அதை சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல சர்வாங்க தனுப நிலத்தையும் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவே நிறைய பலிகளை தேவனுக்கு என்று அப்போ இந்த பலிகளை குறித்து நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் பலி என்பது ஆடு மாடு விலங்குகள் பலி. புதிய ஏற்பாட்டில் பலிகள் நான் சொல்லியிருக்கிறேன். அது இன்றைக்கு செய்தி நம்ம கேட்பதை விட 3 பலிகள் தான். விசுவாச பலி, பிலிப்பியர் 2:17 ஒரு புதுசாக வந்தீங்கன்னா குறித்து வச்சு வீட்டில் போய் வாசிங்க. பிலிப்பியர் 2:17, சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி, யூதா 19:20,
அதில் எபிரியர் 13:14-15 தானம் தர்மம் பண்ணுகிற பலிகளிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பலிகளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நீங்கள் நானோ செலுத்தும் போது கர்த்தர் மகிமையால் நம்மை நிரப்புவார். சின்ன உதாரணம், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தீர்மானம் பண்ணி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லாத்துக்கும் கர்த்தர் நல்லா ஆராதிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு தான் இருப்பார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் உள்காவலில் இருக்கிறாங்க. கிடைச்ச நேரத்தை அடுத்த நாள் கன்விக்ஷன், அடுத்த நாள் தான் அவங்களுக்கு தீர்ப்பு என்ன வரும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்னாடி இரவை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தங்களால் என்ன முடியும் இருக்கிற இடத்திலேயே அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். ஆமே. அப்போ சூழ்நிலை சந்தர்ப்பம் எனக்கு எதிராக இருக்கு, மனுஷன் எனக்கு எதிராக இருக்க சொல்லவே முடியாது. ஏன்? சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ள நம்மளால முடியும். என்ன சட்டத்திட்டம் போட்டாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், கிறிஸ்தவம் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்மளால் ஆராதிக்க முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சபைகள்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது, மரத்தடியில் ஆராதிக்க முடியும். ஒரு ஆமே. நான் மத்திய பிரதேசில் ஒரு 12 நாள் ஊழியத்துக்கு போனப்போ நல்ல ஞாபகம் இருக்கு. அங்கங்கே சர்ச்சில் ஊழியங்கள் பண்ணிட்டு நிறைய அற்புதங்கள் செய்தார். ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், ரவுண்டாக ஊருங்க பக்கம்லாம் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் கிடையாது, ரவுண்டாக இருக்கும், நடுப்புற ஒரு பெரிய மரம் பார்த்துருப்பீங்க, சுற்றி உட்காரலாம், அங்கே பஸ் வந்து நிற்கும், ஒரு டெர்மினஸ் மாதிரி. அப்போலாம் அது அந்த இடத்துல ஒரு லைட்டை போட்டாங்க கொண்டு வந்து. நான் இருக்கும் போது டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடுக்குறாங்க, ஜனங்க கூட்டிகிட்டு இங்கிலீஷு ஹிந்தி இப்படி பண்ணி ஊழியங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாட்டியும் இருக்கிற இடத்த பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சொந்த வீடு வாடகை வீடு, நீங்கள் வீட்டை ஆண்டவர் திறந்து கொடுக்குறீங்களா? வீட்டுக்கூட்டு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அந்த இடத்துல இன்றைக்கும் கிராமங்கள் அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாவே எனக்கு விரோதமாக இது என்னால் செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. எதுவுமே முடியாட்டியோ உன் இருதயத்தில் தேவனை கீர்த்தனம் பண்ணி பாட முடியும். உன் இருதயத்தில் தேவனை துதிக்க சுற்றில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவே நம்ம அறிந்து கொள்ளுகிற பலிகளை செலுத்தினான். புதிய ஏற்பாடு நம்ம செலுத்துகிற பலி நிறைய ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எதுக்கெடுத்தாலும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அந்த பலிகளின் மேல் பிரியமாக இருக்கிறார். 2 விசுவாச பலி ஆமே நடக்காது என்கிற நிலைமை இருந்தாலும் கர்த்தர் அதை நடத்துவார். ஆமே, அது சொன்னால் அது நடக்கும். இந்த மாத வாக்குத்தத்தம் அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் யூடியூப்பில் அந்த ஸ்டேட்டஸில் போடுறதை பார்க்குறேன், அந்த ஊழியரோடு இந்த ஊழியரோடு. உடனே வேறு விதமாக யோசிக்கக்கூட. நான் விரோதி அல்ல, நான் அதற்கு எதிர்ப்பு அல்ல. ஆமே. இப்போ நம்மளத நிறைய இடத்துல பார்க்குறாங்க, என்ன ஜெபிக்க கூப்பிடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சபையில் இருக்கும்போது ஆமே, ஒரு மெய்ப்பன், நமக்கெல்லாம் நல்ல மெய்ப்பன் ஆண்டவராக இயேசு, சபை மெய்ப்பன், நம்ம சபைக்குள்ள அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த அற்புதம் நடக்கும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேங்க, சத்தமாக சொல்லுங்க. என் வீட்டில் கீழே 4 வீடு எங்களை சேர்த்து எங்கள் வீட்டில் என்ன சமைக்கணும் தீர்மானம் பண்ணாங்களோ அதை சமைச்சா ருசியாக சாப்பிட்லாம். ஒரு அழியிலே சொல்லுங்க. நான் பார்த்துட்டு போகிறேன், சாம்பார் பருப்புலாம் வச்சுருக்கிறேன். ஆனால் மத்தியானம் வெளியே போய்ட்டு 1:30 மணிக்கு வந்து பார்க்குறேன், வேறு காரியமாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒவ்வொரு பாத்திரம்லாம் இது என்னன்னா, அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், இந்த வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க, இது தின்ன அப்படியே வயிறு கெட்டு போயிடும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் என் வீட்டு சாப்பாடு அந்த கீழ்ப்படிதலும் அந்த அடங்குகிற காரியங்களும் நம்ம உயர்த்தும். ஆமே. அவை சாலமோன் தேவனை பிரியப்படுத்துவதில் வாஞ்சையாக இருந்தான். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நமக்கு தேவன் சில வாஞ்சைகளை தேவன் தந்திருக்கிறார். ஆமாம், பைபிளில் அந்த வாஞ்சைகளின்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, சொன்ன வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தால் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. 119 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். 119 சங்கீதத்தில் அதற்கு முன்பாக பிரசங்கியில் ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி அதற்கு அடுத்த புஸ்தகம் உன்னத பாட்டு திருப்பிக்குங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். சில வசனங்கள் வாசிங்களே. 2 உன்னத பாட்டு எங்க இருக்கு? 801 வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம். நான் சாரோனின் ரோஜாவும்
நேசர் இருக்கிறார், அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது, ஆண்டவர் நம்ம என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார் நிச்சயமா. அதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பைபிள் வாசிக்கும் போது உங்களோட கர்த்தர் பேசுவார். சபையில் கொடுத்த வாக்குத்தத்தம், மாதம் மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தம், வார வாரம் பேசுகிற வார்த்தை நீ பிடித்து கொண்டு பாருங்கள், அதை நம்பி பாருங்கள், அது மேலே வாஞ்சையாக இருங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம இங்கே ஒரு வாஞ்சையை பார்க்கிறோம். என்ன? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறது அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய நிழலிலே உட்காருகிற பிள்ளைகள் மேலே, வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அப்போ அந்த பாட்டெல்லாம் சும்மா இல்லைல்ல. அந்த வரி உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும், தெரியாத பாட்டு? உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஆமென். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நிழலிலே நீங்கள் உட்கார கற்றுக்கணும். ஒரு ஆமென். அதுக்கு போகிற வழியில் ஏதாவது மரத்தடியில் நின்றுக்கிட்டு ஆண்டவர் நிழலான்னு பார்க்காது. அது ஒன்றும் இல்லை. நிழல்னா என்ன? வெயிலுடைய கொடுமை. உபாகமத்தில் வாசிக்கிறோம், கடுமையான வெயிலுக்கு ஆமென் ஒதுங்கக்கூடிய நிழலாய் கர்த்தர் இருக்கிறார்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது நிழல் என்பது என்ன? நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆமென். சுவாசத்தை விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பயணத்தை தொடருவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கடினமான வாழ்க்கை பாதையில் நீங்களும் நானோ தேவ பாதத்தில் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது ஊழியம் செய்கிறோம் பாருங்க, ஊழியம் செய்யணும் வாஞ்ச, நிச்சயமாக தேவப்பாதையில் உட்காந்துட்டு நம்ம வரும்போது நிற்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வோம். விசுவாசிகளாய் நீங்களும் நானும் விசுவாசி தான். தேவன் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவர் நிழலில் உட்காரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்தவரை அவர் நிழலில் உட்கார பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அவங்க நிழலில் அநேகர் உட்காருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்க. அவன் மூலமாக யார் ஆசீர்வதிக்கப்படுகிறா? இன்று நம்ம எல்லாருமே. ஒரு ஆமென். அவன் விசுவாச தகப்பன். இன்றைக்கு நம்மளை அவனுடைய பிள்ளைகளாக தலைமுறைகளாக வேதம் சொல்லுது. நான் சொல்ல, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுது. நீங்கள் குறித்து வச்சு வாசிக்க முடியும், அடிக்கடி வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:29. ஆபிரகாமின் சந்ததி நீங்கள், நானும் பிரதர் சிஸ்டர், நீங்களான ஆபிரகாமின் சந்ததி. அவனுடைய சந்ததியா? சந்ததின்னு யாரை சொல்லுவோம்? ஆமே, உறவின் ரத்த சம்பந்தமான. இப்போ தாத்தா, எனக்கு 2-3 தாத்தா பேர் தான் தெரியும். அப்பா பேர் முன்னாடி உள்ளவங்க, அதுக்கு முன்னாடி தெரில, அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அவ்வளோதான் தெரியும், மறந்துடுச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அழகாக சொல்லுது பாருங்க. அவருடைய நிழலில் தங்குகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவன் அடைக்காலம் மட்டும் அல்ல, தலைமுறை தோறும் அவர் நம்முடைய தகப்பனாக இருந்து நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாஞ்சை உள்ள பிள்ளைகள், அவர் மேலே வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள். ஆகவே வெயில் காலத்தில் நமக்கு நிழல் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஆண்டவருடைய நிழலிலே உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படின்னா அவர் நேசிக்கிறவங்க உட்கார முடியும். அவர் அன்பு பாருங்க. ஒரு சின்ன மரண செய்தி கேட்ட, அவங்க போன ஜூன் 5 மறிச்சிட்டாங்க. நேற்று அவங்க கேட்டாங்க, தெரியுமா பாஸ்டர் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், கவனிக்கல, ஸ்டேட்டஸ் பார்க்கல.
அவன் பார்த்தா ரொம்ப நல்ல சின்ன வயசு தான். உடனே பாருங்க, நேற்று ஈவினிங் நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்கள வீட்டில் சந்திச்சுட்டு ஒரு அழியிலே சொல்லுங்கள். ஆமாம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு அவங்களும் ரொம்ப நேசிக்கிற குடும்பங்கள். நான் எதற்காக சொல்ல வருகிறேன், அப்படி நிழலிலே தங்குகிற பிள்ளைகள். அவருடைய நிழலிலே யார் தங்கினாலும் அவர்களுக்கு ஏதான துக்கமோ வருத்தமோ நல்ல காரியமோ நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். பார்க்க ஒரு ஆர்வத்தை கொடுப்பார், ஆறுதலை தருவார். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? இப்படி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய நிழலில் உட்கார பிள்ளைன்னா ஒன்று ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, உங்களை அப்படிப்பட்ட ஊழியரை தருவார், சபையை தருவார், அப்படிப்பட்ட ஆட்களை கனெக்ட் பண்ணுவார். அப்போது நீங்கள் எவ்வளோ சோர்ந்து இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர். காரணம், நீ அப்படி நிழலிலே அமர கற்றுக்கொண்டாய். அதான் நம்ம மல்கியாலை வாசிக்கிறோம் 4:2 அவருடைய நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நிழலில் உட்கார்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். சத்தமாக ஒரு அழியிலே சொல்லு. அவன் ஆரோக்கியம் இல்லையா கவனிக்கிறீங்களா? தொடர்ந்து பலவீனம் இருக்கா? நிச்சயமாக சொல்ல முடியும், வசனத்துக்கு புறம்பா பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் நிழலாக கொள்ளலை. ஒரு அழியிலே சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வியாதிகள் வரும் போகும் பாருங்கள், படிக்கையில் பார்த்தோம் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த நிழலில் தங்குகிற பிள்ளைகளுக்கு வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. அது நம்மளை மேற்கொள்ள நம்ம தான் மேற்கொள்ளும். நம்ம தான் அதிபதியாக இருப்போம், அதனால தான் நம்ம தான் தலைவராக இருப்போம். என்ன போராட்டம் வந்தாலும் சரி. இங்கே கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நிழலிலே நான் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கு. 119 சங்கீதம் 40 வசனத்தையும் பார்க்கலாம். அவருடைய நிழலில் உட்காருகிறத பார்த்தோம். அதாவது அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சுகிற பிள்ளைகள், இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். வாஞ்சை என்ன வாஞ்சை? திரும்ப நான் பழைய ரீகேப் மாதிரி சொல்கிறேன். இந்த மாத வாக்குதத்தம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தம்முடைய கரத்தால் நிறைவேற்றுகிற தேவன். என்ன சொல்லுகிறான்னு இப்படி கேட்க முடியும்? வார சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குறீங்களோ அதுபடி நடக்கும். நீங்கள் மனசில் வச்சுட்டு போய் பாருங்கள். வேலை ஸ்தலமோ இதான் மறந்துடுறோமே, நம்ம தான் மறந்துட்டு வேலைக்கு போயிடுறோம். இதெல்லாம் அப்படியே இங்கேயே விட்டு போயிடுறோம். போகிறதுனால என்ன ஆகுது? வீட்டு வேலையோ வேலைக்கு போகும்போது அங்கே பிரச்சனை வரும்போது அவன் பேச நம்மளும் பேசிடுறோம், அவன் சண்டை போட்டால் நம்மளும் சண்டை போட்டுறோம். அப்போ அங்கே என்ன ஆகுது? உலக சராசரி மனிதர்களைப் போல் நம்ம மாறிவிடுகிறோம். ஆண்டவர் கிரியை செய்ய முடியல. ஆனால் இங்கே என்ன கேட்குறோமோ எனக்கு அந்த உறுதி உண்டு. ஆவியானவர் என்ன பேசுகிறார் அதை நீங்கள் அப்படியே மனதில் வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே இன்றை கேட்ட ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடும், அதன்படி நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஆண்டவர் நிழலில் உட்கார போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட போதும், தேவ பிரசனத்தை அனுபவி. ஓரமாக உட்காந்து உங்களை சாந்தப்படுத்தி கொண்டு தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சூழ்நிலையே மாறிவிடும். ஆமேன். அதான் மல்கியா சொல்கிறார், அடுத்து புதிய ஏற்பாடு பிறக்க போகிறது, பெரிய ஒரு வரலாறு மாற்றம் சேஞ்ச் நடக்க போகுது. அந்த இடைப்பட்ட 400 வருஷங்கள் இருண்ட காலம், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கிடையாது, ஆறுதலான வார்த்தை கிடையாது. எல்லாம் எரேமியா ஏசாயா எல்லாம் ஆள் இல்லை, எல்லாம் தேவ பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை. மல்கியா முதல் மத்தேயு வரை 400 வருஷம் இருண்ட காலம். பைபிள் எந்த தீர்க்கதரிசனம் கிடையாது. ஆறுதல் படுத்த பயப்படாதுன்னு சொல்ல யாரும் இல்லை. அன்றைக்கு போல் பைபிள் இருந்தால் எடுத்து படிப்பாங்க. அப்போல்லாம் பைபிள் முழு பைபிள் கிடையாது, அச்சிடப்படவில்லை. அந்த இருண்ட காலத்தில் கடைசியாக சொல்கிறார், என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லு. பழைய ஏற்பாடு முடியும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொழுத்திருப்பாய், சுகித்திருப்பாய், வளருவாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ வாஞ்சை அவர் மீது, அவர் கட்டளைகளின் மேல் வாஞ்சை. எவ்வளோ பேர் நீங்கள் நானும் வசனத்தை வாஞ்சிக்கிறோம்? உங்களுக்கு நான் விட்டுடுறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு தேவை இருக்கா? உடனேயும் உலகத்தினுடைய வார்த்தைகளையோ உலகத்தினுடைய உறவுகளின் நம்பிக்கையோ நம்ம முதலாவது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். வார்த்தை என்ன சொல்லுது? ஆமென். பாருங்க, இப்போ இந்த மாதம் என்ன வாக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? முன்குறி நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கட்டளைகளின் மேல் வாஞ்சை, தாகமாய். அப்போஸ்தலர் 17:11 வாஞ்சையா வசனத்தை தேடுறாங்க. அதனால நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சது போல அப்படி நான் வாஞ்ச, நான் பிரசங்கம்னா தெரியும், ஆனால் வெளியில் ஜனங்க நம்புவாங்க.
இந்த 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 பாஸ்டரா இந்த பிரதரா எல்லாம் நல்லா தெரியும், நம்புவான். ஆனால் எனக்கு உள்ள தெரியும், உள்ள ஒன்றும் இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். வசனத்தின் மேலே வாஞ்சி கிடையாது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, வாசிப்பது கிடையாது. ஆமே ஸ்கிரிப்லிங் பேட் மாதிரி இப்படி தள்ளுறது அப்படி வச்சுன்னா வசனங்கள் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு நீ பஸ்ஸில் போகும்போது வாசிக்கலாம். பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. எங்கெல்லாம் பைபிள் காலேஜ் கட்டாயம் பண்ணியிருந்தாங்க. எத்தனை இது வருஷம் நானும் கண்டிப்பாக நானே எழுதி வச்சு 25 50 மனப்பாடம் எனக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. எடுத்து எங்கே போனாலும் அப்படியே பெரட்டினா போதும், கிளான்ஸ் பார்த்தாலே போதும், உள்ளுக்குள்ளே வசனங்கள் வந்துவிடும். ஆமேன். கட்டளைகளின் மேல் வாஞ்சை. ஆமேன். அடுத்ததாக ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கு. ஒரு அழிலையா சொல்லுங்களேன், எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. வாசிக்கும் போது நல்லா இருக்குல்ல. நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. ஒரு அழிலையா சொல்லுங்க. நான் இந்த வார நாட்களே உணர்றேன். அப்படியே எதோ ஒன்று தள்ளணும்னா நமக்கு நம்ம குரூப்லேயே ஸ்டேட்டஸ்லேயே வரதை பார்த்தா, ஒரு ரீல் பார்த்தா, ஒரு யூடியூப்பாக அடுத்த தள்ள தோணுது பண்ணுது. அப்போ ஒரு 5-6 ஃபோன் இப்படி வச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென், பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு இந்த வாரம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அந்த பாட்டை போட்டு கேட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் நினைவும் உண்மையில் வாஞ்சையாக இருக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமாம். அப்போது நீங்கள் எங்கேயும் எதையும் இழந்து போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு நினைவுகள் அவர் மேல் வாஞ்சையாக இருந்தால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் நாமத்தையும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். அதுக்கான இடைவெளி கொஞ்சம் கூட நம்ம கொடுக்க மாட்டோம். சத்துரு உள்ள வரமாட்டான். ஏன்? நம்முடைய நினைவு அவர் நாமத்தின் மேல் இருக்கிறது. அவர் பேரில் நாம் வாஞ்சையாக இருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்ற வார்த்தை இன்னொருக்காக வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பு வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். கீழே வசனம் பாருங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். முதல்ல நம்ம பார்த்தது உன்னத பாட்டிலே நிழலிலே உட்கார நான் வாஞ்சிக்கிறேன். 119:40 உன் வசனத்தின் பேரில் வாஞ்சியாக இருக்கிறேன். ஏசு 26:8 உம்முடைய நினைவு உம்முடைய நாமத்திலும் உம்மை நினைக்க நினைவிலும் என் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது. எப்படியா? இரவிலே உம்மை பாடுகிற பாட்டு. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பூச்சக்கரத்துக்குடி நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எல்லா நேரத்திலும் ஆண்டவரை வாஞ்சிப்பது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக ரூத் 1ஆம் அதிகாரம். ரூத் 1. இதோடு நம்ம அடுத்ததாக நம்ம திருவனந்தபுரத்துக்குள்ளே நாம் போகலாம். ரூத் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசியுங்கள். 21:11. ரூத் 1 மன்னிக்கணும், ரோமர் 1:11. நான் 6 போட்டு எழுதினால வேகமாக அது வாசிக்கலாம். வாசிங்க. இந்த வேகமாக வாசிச்சதுன்னு. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் பார்க்குறீங்களா? இன்னொருக்க வாசிங்க. ரோமர் 1:11. உங்களிலும் என்னிலும் உள்ள ஆமென். ஒரு சுருக்கமா மிஷனரி ஊழியங்களை செய்கிறார். எங்கெல்லாம் போறாரோ அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கவனிங்களேன். அப்போ அங்கங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு சிறு சிறு சபைகள் சினகாக் ஏற்படுத்தி அங்கே ஆராதனை நடக்குது. அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது இந்த நிருபத்தில் பவுல் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிற வார்த்தை, உங்களிலும் என்னிலும் உள்ள
விசுவாசத்தினால். கவனிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது பவுல் சபைகளுக்கு நிருபங்கள் மூலமாக. அங்கே போய் நின்று ஊழியம் பண்ணிட்டு இப்போ வெவ்வேறு ஊழியங்களுக்கு போகும்போது நிருபங்களை எழுதுகிறார், லெட்டர்ஸ் எழுதுறார். அப்போ சொல்றாரு, என்னிலும் உங்களிலும் உள்ள விசுவாசம். அப்போ ரோமர் சபைகளுக்கு பவுல் எழுதும்போது அவருக்குள் என்ன விசுவாசம் இருந்ததோ அதை காண்கிற எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தம் வர மாட்டேன். இன்னைக்கு அந்த ஊழியமா நம்ம செய்யறோமா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குல்ல? நிச்சயமா இருக்கா? பிரதர்ஸ் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குல்ல? அந்த விசுவாசத்தை நீங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்களை பார்த்தவங்க கற்றுக்கிறாங்களா? பாருங்க, கூடவே இருப்பாங்க. ஒருவேளை வீட்டில் உள்ளவங்க மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். நம்ம குறை தான் சொல்லுவோம், இல்லை வீட்டுக்காரராக இருக்கலாம். நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம், ஒன்றுமே தெரிய மாட்டேன். அப்படி மனசுக்குள்ள நினைப்போம், நம்ம பாரு சர்ச்சுக்கு போயிட்டோம், நம்ம பாரு பாடுறோம், நம்ம பாரு பிரசவம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலோ இங்கே வசனம் பவுல் சொல்கிறாரு, என்னிலும் உங்களிலும் உள்ள விசுவாசம். அப்போ பவுலினுடைய ஊழியம் என்ன? நான் என்ன கற்றுக்கொண்டேனோ அது எனக்குள் மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவர்களும் அறியும்படி இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிரதர் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பிரதர்ஸ் கவனிங்க. அப்போ என்ன நடக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை. முதல்ல விசுவாசியா இருக்க நம்ம விசுவாசித்தால் அது நடக்கும்போது அது அம்மாவோ அப்பாவோ ரசிக்கப்படாதவங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி மனைவி புருஷன் யாரா இருக்கட்டும், அவங்க சொல்லுவாங்க. நேராக சொல்லாட்டி பரவாயில்ல, எங்கள் ஒய்ஃபுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல விசுவாசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? உண்மை தானே? அந்த விசுவாசம் வெளிப்படணுமா இல்லையா? அதான் அழகா சொல்றாரு, அது உறுதியா சொல்ற, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசம் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையா இருக்கிறேன். அப்ப வாஞ்சை இங்க என்ன இருக்கு? கவனிங்க, விசுவாச மக்களை காண வாஞ்சை, ஆறுதல் அடையும்படிக்கின்னு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை அந்த 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 ரோம நாட்டில் உள்ள விசுவாசிகள் மத்தியில். அதற்கு சொல்ற, நான் உங்களை காண வாஞ்சையாக இருக்கிறேன். ஆமே. அப்போ நீங்கள் நானும் மற்றவர்களை காண வாஞ்சையாக இருப்பதை விட தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளை காண வாஞ்சையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது கவனிங்க, வேறு காரியங்களை பேசுவதில் வாஞ்சையை விட விசுவாசத்தை பேசுவதில் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளை காண்பதில் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? நான் அந்த வீட்டுக்கு போய் சீக்கிரம் வந்தோம், பார்த்தேன் 7:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் லேப்டாப் வாங்கணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், ஆயத்த ஜபம். பார்த்தா எனக்குன்னு அழகாக ஒரு வண்டி கிடச்சிது. பார்த்தா சிலுவை போட்டிருந்தார், ஆர்சி. அவருக்கு ஆண்டவை பற்றி சொல்ல சொல்ல, கவலைப்படாதீங்க சார், நானே கூட்டிகிட்டு போகிறேன், பைபாஸில் ஆவடி இது கோவில் பதாகிலேருந்து அடித்து கொண்டு வந்து போர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஆமே கொண்டு சரியான நேரத்தில் இறக்கி விட்டார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். வாஞ்சை வாஞ்சை. ஆமே. அவங்க கேட்டாங்க, ஏன் இன்னைக்கு கூட இன்னொரு நாள் இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு தெரியும், காலையில் சொன்னீங்க, நான் வந்துட்டேன். அப்போ அந்த 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 தொடர்பு, அந்த ஐக்கியம், அது ரொம்ப பரிசுத்தம் உள்ளது. ஒரு ஆமே. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நேசிப்பது பரிசுத்தம் அல்ல. நான் பாவமே செய்யலை என்று சொல்வது பரிசுத்தம் அல்ல. உன்னுடைய சூழ்நிலைகளையும் மீறி தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று என்று சொன்னால் அவர்களை காண வாஞ்சையாக இருப்பது. ஒரு ஆமே. விசுவாசம் எனக்கு அதனால பவுல் சொல்ற 1 கொரிந்தியர் 2:2 அப்படி விசுவாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி நான் வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க நான் தீர்மானம் பண்றேன். உங்களுக்குள்ள வேற எதுவும் தெரிய வேணான்னு ஒன்னே ஒன்று தெரியும். என்ன? இயேசுவை, அவரை சிலுவையில் அறைந்த அந்த பாடுகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமே. மீதி லீசர் பீரியட்ல கொஞ்சம் சிரிக்கிறது போகிறது எல்லாம் இருந்திருக்கும், பவுலுக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கா. ஆனால் மெயின் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஒரு வாஞ்சை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 9:14, 2 Corinthians 9:14, 2 கொரிந்தியர் 9:14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார். 3 பார்ட்டா நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய கற்பனையின் மேல் வாஞ்சையா இருப்பது. 119:40, 17 அப்போஸ்தலர் 17:11, 1 பேதுரு 2:3. இந்த 3 வசனங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை. அடுத்ததாக உன்னத பாட்டு 2:3 அப்படி நிழலில் அமர, அப்படி பிரசன்னத்தை தேட, அவர் ஆராதனையில் பங்கு பெற, அவருக்கு ஊழியம் செய்ய, அவருடைய நிழலில் உட்கார்ற பிள்ளைகளை கர்த்தர் மூடிக்கொள்ளுகிறார், சிறைகளில் மூடிக்கொள்ளுகிறார். ஆமே. வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார். சும்மா வாயில சொன்ன பார்த்தார், பொல்லாப்பு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடும். யாருக்கு நேரிடாது? அப்படி நிழலில் அமருகிற பிள்ளைகளுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, யோபு எத்தனையோ போராட்டம் வந்தது, ஆனா பிசாசு அறிந்து வச்சிருந்தான். நீ சும்மாவா அவனை ஆசீர்வதிக்கிற?
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரை பார்த்து சொல்றான், நீ வேலி சும்மா விருதா வேஸ்டா வந்துட்டு போறான். இல்லப்பா, நீ எல்லாத்தையும் வேலி பாதுகாக்கிற, நான் உள்ள நுழையவே முடியல. அப்புறம் தான் ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ நுழைஞ்சுக்கோ, ஐ கிவ் யூ பர்மிஷன், போ, ஜீவனை மட்டும் விட்டுரு. ஒரு ஆமேன். எல்லாம் செத்து போகுது, எல்லாம் இழந்து போறான். ஆனாலும் பாருங்க, அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். உத்தமன் என்ன? களவு, விபச்சாரம் அதுல இல்லை, அந்த கான்டெக்ட்ல ஏது இழந்தாலும் ஆமேன், என்னை விட்டு என்னை கைவிட்டு எது போனாலோ என்னை கைவிடாத நேசனோடு உண்டு, நிச்சயமாய் திருப்பி தருவார். ஒரு ஆமே. தராட்டியும் பரவாயில்ல. ஏன்னா 3 நண்பர்கள் வராங்க, பால்ய சிநேகிதர்கள். அவங்க பேச 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 நான் சரியான மறு உத்தரவு கொடுப்பேன். எப்படி மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ, ஒரு மரம் வெட்டி போடப்பட்ட நம்பிக்கை உண்டு, எப்பாயிலும் அது துளிர்க்கும். ஆனா மனுஷன் செத்து போனா அவன் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டு 19ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றாரு, என் மீட்பரை நான் உயிரோடு காண்பேன், என் மாம்சம் முதலானவை அழுகி போனாலோ என் இயேசு உயிரோடு. 42:2 எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் தடைபடாதுன்னு சொல்ற 42:10 ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஒரு ஆமேன் சொல், சத்தமா சொல்லுங்களேன். வேலி அடைத்து வைத்திருந்தார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது அதை பார்த்தோம், கர்த்தருடைய நாமத்தின் பேரிலோ அவருடைய ஆமென் நினைவின் பேரிலோ வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகள். ஆமென். கடைசியா இப்ப பார்க்கிறோம், ரூத் 1:11 பார்த்தோம், ரோமர் 1:11 பார்த்தோம், விசுவாச மக்களை காண ஆவல். 2 கொரிந்தியர் 9:14 எனக்கு தேவன் அளித்த கிருபை, விசேஷித்த கிருபை. நீங்க விசுவாச குடும்பங்களை கவனிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்காம, ஜபம் பண்ணாம, அவங்கள எந்த பாகுபாடு, சாதி அல்லது வேறு, எனக்கு ஆசீர்வாதம், அவங்க ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி இருக்கிற இதெல்லாம் செய்தா தேவ கிருபை நம்மகிட்ட இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை திரும்ப வாசி. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிற. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நமக்கு விசேஷித்த கிருபை கிடைக்காது. ஒரு ஆமென். அப்ப பவுலுடைய எண்ணம் என்ன? நான் உன்னை காண வாஞ்சையா இருக்கிறேன். ஆமென். பிலிப்பியர் 1:8 இது விசுவாசிகளுக்குள்ளே நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சையை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். 1:8 இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சை இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஆமென். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வாஞ்சை எப்படியா? அல்ல உருக்கமான அன்பில். அப்போ யாருக்கெல்லாம் தேவ அன்பு, உருக்கமான அன்பு நீங்கள் மனசில் ஊற்றப்பட்டிருக்கிறதோ, தேவ அன்பில் நிறைக்கப்பட்டிருக்கீங்களோ, நிச்சயமாக அவர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மேலேயும் விசுவாசிகள் மேலேயும் காண வாஞ்சையாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு ஒன்றா துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்டவர்கள் மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆமே. 3 பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு. கர்த்தர் தம் சொன்னதை, ஆமென், வாக்கினால் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னதை சாலமோன் சொல்றான். ஆமென். என் தகப்பனுக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அதை சொல்லுகிற சாலமோன் எப்படிப்பட்டவன்? பாதி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, பாதி வாழ்க்கை ஆயிரம் சோரம் போகிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அந்த சாலமோன் கர்த்தருக்கு பிரியமான பலிகளை செலுத்தினான். ஆமென். இடங்கொள்ளாமல் போக மட்டும் செலுத்தினான். அந்த பலிகளை செலுத்தின சாலமோன் ஆண்டவர் மேல் வாஞ்சையாய் இருந்தான். பலிகள் என்பது வாஞ்சை. தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அட சத்தமா சொல்லுங்க. தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிற விசுவாச பலிகளை செலுத்தினாயே ஆண்டவர் கொடுப்பாரியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன், இதை செய்ய மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம், எனக்கு ஊழியம் முக்கியம், எனக்கு கொடுத்த பொறுப்பு முக்கியம். வாஞ்சை வாஞ்சை வாஞ்சை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட ஆமே தேவனை தேடுகிற பலிகள்லாம் அதான். இடமே இல்லாட்டியும் பரவாயில்ல, புது இடத்தை சுத்தம் பண்ணிட்டு பலியை செலுத்து. இப்படி செலுத்தின அந்த சாலமோன் ஆமே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்ம என்ன பலிகள், இந்த விசுவாச பலிகள் எல்லாம் செலுத்தினாலோ அவர் மேல் வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்ற வாஞ்சை வரும். நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ள பிள்ளைகளுக்கு தான் கர்த்தருக்கென்று இந்த பலிகளை செலுத்தக்கூடிய வாஞ்சை வரும். அது ஸ்தோத்திர பலியா இருக்கட்டும், விசுவாச பலிகளா இருக்கட்டும், அல்லது கொடுக்கிற தான தர்ம பலியா இருக்கட்டும். எதை வச்சு சொல்றேன்? இந்த வசனங்கள். ஆமே. 3 காரியங்கள். வேத வசனத்தின் மேல், கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள் அப்போஸ்தலர் 17:11 குணசாலிகளாய் இருப்பார்கள். இரண்டாவது உன்னத பாட்டு 2:3 கர்த்தருடைய நிழலிலே சட்டையிலே அமர வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள். ஆமே. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வாஞ்சை உள்ள. மூன்றாவது பார்த்தோம், தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, எப்பொழுதும் இரவிலும் சரி பகலிலும் அவருடைய நாமத்தின் பேரில் நம்முடைய இருதயம் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்ல
வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இது 3 சேர்ந்துதான் தேவ சபை, தேவ அன்பு. இல்லைன்னா சபை நடத்துவது வேஸ்ட், பாஸ்டர் இருப்பது வேஸ்ட், நம்ம விசுவாசியில் இருப்பது வேஸ்ட். கூடி கலைந்து போகிற ஒரு கூட்டம் போல், கார்மேக கூட்டம் போல். ஆனால் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த சித்தத்தை நிறைவேற்றதான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்படி எழுமினிக்கலாம் ஆண்டவர் சபையில் எழுமினின்ற ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். உங்களுடைய கரமே அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். உங்கள் நிழலிலே தங்குவதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். உங்கள் நாமத்தின் பேரில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி சொல்லாம திருவந்தில பங்கு பெறுவதற்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ அல்லேலூயா, என் ஆசையெல்லாம் நீர்தானே. ஆமென். அல்லேலூயா. என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே. கையை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். For I long to see you. ஆமென். See my believers. என்னுடைய விசுவாசினை சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன். ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களை சந்திக்க நான் வாஞ்சையா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா. என்னுடைய வாஞ்சை வேற எங்கே இருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, வாஞ்சையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் அடுத்து வாஞ்சையெல்லாம் பாடு. வாஞ்சையெல்லாம் நீர்தானையா. இயேசுநாதா, thank you Jesus. ஆமென். சொல்லுங்க வாய் திறந்து, இரட்சகரே, இரட்சகரே, இயேசுநாதா, இயேசுநாதா, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா. ஆமென், ஆமென். பங்கு நீர்தானையா. நல்ல கைகளை அசைத்து ஒப்பு கொடுங்க. ஆமென். நிச்சயமாகவே ஓ அவருடைய சட்டைகளுக்குள் வந்த உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். தடைகளை உடை நல்ல சுகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், அல்லேலூயா. கரம் பிடித்து தாங்குகிறேன். ஓ எப்போதும் வலக்கர பிடித்து தாங்குகிறேன். ஆமென். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஆசையெல்லாம் அல்ல கையாசைத்து ஆசையெல்லாம் நீர்தானையா. என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் ஹல்லேலூயா. என் வாஞ்சையெல்லாம் சததோயதி. இரட்சகரே, இயேசுநாதா, இரட்சகரே, இயேசுநாதா, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே, இரட்சகரே, இயேசுநாதா, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. வேதத்திலிருந்து நான் ஒரு பகுதியை வாசிக்கிற ஜீவாப்பம் நானே. ஏசப்பா சொன்ன வார்த்தை, பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். வெறும் வயிற்று பசிக்காக கலாட்டா பண்ணி, ஆமென், முறுமுறுத்து, ஆமென், மோசைக்கு விரோதம் பேசி பேசி வருத்தி கொண்டு விடாப்பிடியா கேட்டாங்க. அந்த மன்னா அதை புசித்து மரித்தார்கள். ஆமென். ஆனால் இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான், பரலோகத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. வானத்திலிருந்து இறங்கி